அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன சய்யிதனா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன் ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். وقال نبينا محمد صلى الله عليه وسلم إذا كانت ليلة النصف من شعبان فقوموا ليلها وصوموا نهارها. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் உள்ள அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமாக. நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் சார்பாக நடத்தப்படுகின்ற புனித பராஅத் இரவினுடைய நிகழ்ச்சியில் பங்கு பெறச் செய்து மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை, பராஅத் இரவினுடைய வழிகாட்டுதல்களை நினைவூட்டுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நல் உள்ளங்களுக்கு ஆரம்பமாக எனது நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரன் ஃபித்தாரே. அல்லாஹு தஆலா ஈருலகிலும் உயர்ந்த சிறந்த நற்கூலிகளை உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த சிறப்பிற்குரிய நிகழ்விலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஷரியத்தின் பார்வையில் ஷபே பராஅத் என்கிற ஒரு அழகான தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பராஅத்து இரவு அது ஷரியத்தில் கட்டுப்பட்டது தான் என்று சொல்லக்கூடிய நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை முதலில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். எத்தனையோ விஷயங்கள் மார்க்கத்தில் உள்ளதை தான் அது மார்க்கத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொட்டு சஹாபாக்கள் காலம் தொடர்ந்து இமாம்கள் அதற்கு பின்பு வந்த அறிஞர்கள் எல்லோருமே காலம் காலமாக பதிவு செய்து அமல் செய்த ஒரு நல்ல அமலை இன்று மக்களிடத்திலே இது ஷரியத்தில் இருக்குதா, இது ஷரியத்தில் உள்ளது தான் அப்படின்ட்டு பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறோம். நம்மளுடைய அமல்களை அதிகப்படுத்துவோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷரியத்தின் பார்வையில் ஷபே பராஅத், இப்போ ஷபே பராஅத்துங்கிற பெயர்லேயே குழப்பம். ஏன்னா இப்போ எப்படி கேள்வி வருது அப்படின்னா, ஷபே பராஅத் என்கிற பெயர் ஹதீஸில் இருக்குதா? இன்றைக்கி இரவு முழுக்க கூப்பிட்டு வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்களே, மக்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிறீங்க, அமல் செய்ய சொல்கிறீங்க. ஷபே பராஅத் என்கிற பெயரில் ஹதீஸ் இருக்குதா, அந்த வார்த்தை ஹதீஸில் இடம்பெற்று இருக்கிறதா அப்படின்ட்டு அது முட்டாத்தனமான கேள்வி. கேட்குறவனுக்கும் புரியலை, அதை கேட்டு நம்மள்கிட்ட கேட்குறாங்க அவங்களுக்கும் புரியலை. ஏன்னா இப்போது லுகர் தொழுகை அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வைங்களேன், இந்த லுகர் தொழுகை அப்படிங்கிற பேர் ஹதீஸில் இருக்குதா, அந்த வார்த்தை ஹதீஸில் இருக்குதா கேட்டால் எப்படி? தொழுகை என்பது தமிழ் வார்த்தை தானே, தமிழ் சொல்லு தானே, இதை போய் ஹதீஸில் அதை தேட முடியுமா? தேட முடியாது. அதே மாதிரி ஷபு என்கிற சொல்லு ஃபார்சி வார்த்தை, அது ஃபார்சி சொல். ஷபே பராஅத் அப்படின்னு சொன்னால் பராஅத்து நம்ம தமிழில் பராஅத்து இரவுன்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி ஃபார்சியில் சொல்கிறதா தான் ஷபே பராஅத். நீங்கள் ஃபார்சியில் சொன்னால் என்ன, தமிழில் சொன்னால் என்ன? அந்த இரவு மார்க்கத்தில் உண்டா இல்லையா? அந்த இரவை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்களா இல்லையா? அந்த இரவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல் அமல்கள் செய்ய வேண்டும் என்று தூண்டினார்களா இல்லையா? அந்த இரவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல் அமல்கள் செய்து வழிகாட்டினார்களா இல்லையா? இப்போ அடுத்து இப்போ பராஅத்துன்னு அந்த பராஅத்தில் ஒரு குழப்பம்.
இந்த ஷபுல ஒரு குழப்பம் வந்துச்சா, ஷபுனா இரவு, அந்த ஷபு என்கிற வார்த்தை ஹதீஸில் இருக்குதா, அந்த சொல்லு ஹதீஸை கேட்டவன் பராத் என்கிற சொல்லு ஹதீஸில் இருக்குதா, இப்போ அங்கே வந்து நிற்கிறான். பொதுவான விளங்கிக் கொள்ளுங்க. ஹதீஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான் இருக்குங்க. லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபான் மாசத்தினுடைய 15ஆம் இரவு. ஹதீஸ்களில் வரக்கூடிய வாசகம் இப்படி வரும், சரிங்களா? அந்த 15ஆம் இரவுக்கு பராஅத்து இரவுன்னு ஒரு பேர் வந்துச்சு. இல்லை சும்மா வெட்டியா வச்சாங்களா, இமாம்கள் வச்சாங்களா? கிடையாது. பொதுவாக மார்க்கம் நமக்கு வழிகாட்டுதுங்க. ஒரு 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 விஷயத்துக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பொருத்தமான காரணங்களை அடிப்படையாக வைத்து பெயர் வைக்கலாம் என்று மார்க்கம் வழிகாட்டுகிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் சுபுஹு தொழுகை சொல்கிறோமா இல்லையா? சுபுஹு தொழுகைக்கு சலாத்து சுபுஹுன்னு அரபியில் சொல்கிறோம்ல, சுபுஹு, அந்த சுபுஹு தொழுகைக்கு ஏன் சுபுஹுன்னு பேர் வந்துச்சு? அது சுபுஹு நேரத்தில் தொழுகிறதுனால. பொருத்தமான ஒரு காரணம் இருக்குதா? சுபுஹுன்னு அதிகாலைங்க, அது பொருத்தமான காரணம் இருக்குதா? அப்போ லுஹர் தொழுகைன்னு சொல்கிறோமா இல்லையா? அதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு? அது அந்த மதிய நேரத்தில் தொழுகிறதுனால. லுஹர்னா அந்த மதிய நேரத்தை குறிக்கும். அசர் தொழுகைன்னு சொல்கிறோமா இல்லையா? அது மாலை நேரம், மாலை நேரத்தில் தொழுகையை தொழுகிறதுனால அந்த தொழுகைக்கே மாலை தொழுகை, அசர் தொழுகை பேர் பொருத்தமாக கொடுக்கப்படுதா? மகரிபு தொழுகைனா என்ன? மகரிபுனா சூரியன் மறைகிறதுன்னு அர்த்தம். அந்த மறைந்த பிறகு அந்த தொழுகையை தொழுகிற காரணத்தினால அதுக்கு மகரிபு தொழுகை அப்படின்னு பேர் பொருத்தமாக கொடுக்கப்படுதா? அப்போ இஸ்லாம் ஒரு விஷயத்திற்கு பொருத்தமாக பெயர் கொடுக்கலாம் என்பதை பல்வேறு இடங்களில் காட்டுகிறது. ஒன்றுமே இல்லைங்க, இந்த நேரத்தை அடிப்படையாக வைத்தும் பேர் வைக்கிறது இருக்குது. நேரத்தை அடிப்படையாக வச்சு இப்போ லுஹா தொழுகைன்னு ஒரு தொழுகை இருக்குது. லுஹா தொழுகை கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? ஆமாம், ஏன்னா இப்போ அமல் குறைஞ்சிருச்சு இல்லை, லுஹான்னு ஒன்று இருக்கான்னு இஷராக்குன்னு ஒன்று இருக்கான்னு வரதானே செய்யும். லுஹா தொழுகைன்னு ஒரு தொழுகை இருக்குது. அது லுஹான முற்பகல் நேரத்தில் அந்த தொழுகை தொழப்படுற காரணத்தினால அதுக்கு என்ன பேர் வந்துச்சு? சலாத்துல் லுஹா அப்படின்னு பேர் வருது. இப்போ நேரத்தை அனுசரித்து ஒரு பேர் வைக்கப்படுற மாதிரி காரணத்தை அடிப்படையாக வைத்து மற்ற விஷயங்களை அடிப்படையாக வைத்து பேர் வைக்கப்படும். உதாரணமாக வித்ரு தொழுகை பேர் வந்துச்சு. வித்ரு தொழுகை ஏன் பேர் வந்துச்சுன்னா, வித்ரு தொழுகை என்பது ஒற்றைப்படை தொழுகை. வித்ரு தொழுகை என்பது ஒற்றைப்படை தொழுகை. அது ஒரு ரக்காத்தாகவோ அல்லது 3 ரக்காத்தாகவோ அல்லது 5 ரக்காத்தாகவோ இப்படி ஒற்றைப்படையாக தொழக்கூடிய ஒரு தொழுகை. எனவே அந்த தொழுகைக்கு வித்ருனா ஒற்றைப்படைன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு வித்ரு தொழுகைன்னு பேர். காரணத்தை அடிப்படையாக வச்சு பேர் வைக்கப்படுதா இல்லையா? இப்போ ஷாபான் மாசத்தினுடைய 15ஆம் இரவு, இதுக்கு பராஅத்து என்று எந்த அடிப்படையில் பேர் வைக்கப்பட்டுச்சு? பராஅத்துனா என்ன? முதல்ல பராத் என்பதற்கு சுருக்கமாக ரொம்ப எளிமையாக மொழிபெயர்ப்பு செய்யறதா விடுதலைன்னு அர்த்தம் வைக்கலாங்க. விடுதலை, விலகி இருத்தல், விடுதலை அர்த்தம் வைக்கலாம். ஏன் அந்த இரவுக்கு அந்த பேர் வந்துச்சு பராத்துன்னு சொல்லி? அது பல பலா முசீபத்துகளிலிருந்து விடுதலை. அல்லாஹ் ஹதீஸ் ஒவ்வொரு வருடமும் இந்த ஹதீஸ் திரும்ப சொல்லப்படுமா இல்லையா? 3 யாசின் ஓதனமா இல்லையா? என்ன சொல்லி ஓதுறோம்? பலா முசீபத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், அதை நீயத்து வச்சு ஒரு யாசின் ஓதுங்க. ஆஃபியத் இருக்கணும், நீண்ட ஆயுள் கிடைக்கணும், அதை நீயத்து வச்சு யாசின் ஓதுங்க. இதெல்லாம் ஏன் சொல்லப்பட்டுச்சு? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கிறாங்க, அந்த இரவுல சூரியன் மறையமாக. பொதுவாகவே மற்ற இரவுகள் நீங்கள் புகாரில் எடுத்து பார்க்கலாம், முஸ்லீமில் எடுத்து பார்க்கலாம், எல்லா இரவுகளிலுமே இறைவனுடைய என்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா இல ஸமாஇ துன்யா, நம்முடைய ரப்பினுடைய உத்தரவு முதல் வானத்திற்கு ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகிறது. ஒவ்வொரு நாளும் ரப்பினுடைய உத்தரவு ஒவ்வொரு நாளும் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய உத்தரவு எப்படி கேட்க வைக்கிறான் மாணவர்கள்ட்ட அப்படின்னு சொன்னா, என்கிட்ட யாராவது துவா கேட்குறீங்களா? உங்கள் துவாவை நான் ஏற்றுக்கிறேன். என்கிட்ட யாராவது பாமன்னிப்பு கேட்குறீங்களா? உங்களுக்கு நான் பாமன்னிப்பு தரேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் இது கேட்கப்படுது. நான் சொல்ல வரேன். அப்போ ஷபே பராத்துலேயும் அந்த மாதிரி கேட்கப்படுது. அப்போ இந்த இரவுக்கு மட்டும் அப்படி என்ன தனிச்சிறப்பு? இந்த இரவுக்கு மட்டும் அப்படி என்ன தனிச்சிறப்பு? எல்லா இரவிலும் கேட்கப்பட தானே செய்யுது. ஆனால் நீங்கள் ஹதீஸுகளில் நீங்கள் இமாம்களுடைய கருத்துக்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான விளக்கம் சொல்லுவாங்க. நீங்கள் புகாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால், என்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இல ஸமாஇ துன்யா, எல்லா இரவிலும் முதல் வானத்திற்கு நம் ரப்பினுடைய உத்தரவு இறங்கி வருகிறது. அல்லாஹ் வானலுக்கு என்ன உத்தரவு போடுறா? எந்த நேரத்தில் அந்த உத்தரவு இறங்குது? ஹீன யபுகா சுலுசுல் லைல் அல் ஆஹிரு, இரவினுடைய கடைசி 3இல் ஒரு பகுதி அது இருக்கும் பொழுதுதான் ரப்பினுடைய உத்தரவு இறங்குது. இரவு 3 பிரிங்க.
மகரிப்லேருந்து ஆரம்பித்து ஃபஜ்ர் வரைக்கும் உள்ள நேரம் இருக்குதா இல்லையா? அந்த நேரத்தை 3ஆக பிரிச்சுருங்க. 3ஆக பிரிச்சுட்டா முதல் 3, 2ஆம் 3, 3ஆம் 3 வருதா இல்லையா? இல்லை, இதுதான் கடைசி 3. இந்த கடைசி அந்த 3இல் ஒரு பகுதி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உத்தரவு இறங்குது. எப்படி வருது? மையதுஊனி, என்னிடத்துல யார் துஆ கேட்பீங்க, ஃபஅஸ்தஜீப லஹு, அவங்களுடைய துஆவுக்கு நான் பதிலளிக்கின்றேன். மை யஸ்அலுனி, என்னிடத்தில் ஏதாவது தேவையை கேட்கிற ஆள் உண்டா, ஃபஉதியஹு, அவருக்கு நான் கேட்பதை கொடுக்கின்றேன். மை யஸ்தக்ஃபிருனி, என்னிடத்தில் யார் பாவ மன்னிப்பு கேட்பார், ஃபஅக்ஃபிர லஹு, அவருக்கு பாவத்தை நான் மன்னிக்கின்றேன். இது எப்போ அல்லாஹ் கேட்குறான்? டெய்லி கேட்குறான்னா அந்த நேரம் மாறுபட்டுக்கிட்டே வரும். நீங்கள் புகாரில் பார்த்தீங்கன்னா அந்த இரவுடைய 3வது சுலுசு இருக்குது பார்த்தீங்களா? இரவு 3 பகுதியாக போட்டு அதில் கடைசி பகுதி, அந்த கடைசி பகுதியில் இறைவனுடைய உத்தரவு வருது. வானர்கள் அப்படி கேட்க வைக்கிறான். இது புகாரில் வருது, முஸ்லீமில் வருது. இன்னொரு அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, இரவினுடைய நடுப்பகுதி பாதி இரவு வரும் பொழுதே அல்லாஹ்வுடைய உத்தரவு இந்த மாதிரி வருது. வானரோட அல்லாஹ் சொல்கிறான், யாராவது என்கிட்ட கேட்குறீங்களா, நான் உங்கள் துஆவை அங்கீகரிக்கிறேன். ஏதாவது தேவை கேட்குறீங்களா, உங்கள் தேவைக்கு நான் என்ன செய்கிறேன், பதில் தரேன். பாவ மன்னிப்பு கேட்குறீங்களா, பாவ மன்னிப்பு நான் தரேன். இது எப்போ? பாதி இரவு வருகின்ற பொழுது. சில அறிவிப்புகள் என்ன வருது தெரியுமா? புகாரி முஸ்லீமில் வந்த ஹதீஸை தான் நான் சொல்கிறேன். சில அறிவிப்புகள் என்ன வருதுன்னு டெய்லி நடக்குது. சில அறிவிப்புகளில் முதலாவது இரவு 3 பகுதியை போட்டுட்டா அதில் முதல் 3 பகுதி சுலுசு 3இல் 1 இருக்கா இல்லையா, அதில் அல்லாஹ் எப்போ கேட்க சொல்கிறான். அப்போ இரவினுடைய முதல் சுலுசு 3இல் 1 பகுதியிலையும் இந்த உத்தரவு வருது. இரவினுடைய நடுப்பகுதியிலையும் இந்த உத்தரவு வருது. இரவினுடைய 3இல் 1 பகுதியினுடைய கடைசி பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதிலையும் இந்த உத்தரவு வருது. இப்படித்தான் வருகிறதே தவிர ஷாபான் மாசத்தில் என்ன தனிச்சிறப்புன்னு கேட்குறாங்கல்ல, நீங்கள் ஷாபான் மாசத்தினுடைய ஹதீஸ் எடுத்து பாருங்க. சூரியன் மறைகின்ற பொழுதே அந்த உத்தரவு வர ஆரம்பிச்சிருது. எப்போ அந்த உத்தரவு வர ஆரம்பிக்குது? சூரியன் மறைஞ்சு மகரிப் டைம் வருதுலாங்க. மகரிப் டைம் வந்த உடனேயே அல்லாஹ் நம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பதற்கு தயாராகின்றான். மற்ற இரவுகள் எல்லாம் தஹஜ்ஜுத் நேரமாகுது. தஹஜ்ஜுத்தில் கஷ்டப்பட்டு விழித்து எழுந்து நின்று அந்த நேரத்தை அல்லாஹ்ட்ட கேட்கணும். நடு இரவுல எஞ்சி நின்று அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஆனால் ஷாபான் மாசத்துல சூரியன் மறைந்த மகரிப் டயத்தில் இருந்தே அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு துஆவை அங்கீகரிப்பதற்கான வாசலை, நேரத்தை திறந்து வைக்கின்றான். அதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இரவுகளில் சும்மா ஒன்றும் இல்லை, பல கேள்வி. உங்களுக்கு நோய் இருக்குதா, ஆஃபியத்தை கேளு, ஆஃபியத்தை தரேங்கிறான். நீ ரிஸ்க் இல்லாமல் கஷ்டப்படுறியா, ரிஸ்க்கை கேளு, ரிஸ்க்கை தரேங்கிறான். சொல்கிறான், அல்லாஹ் தானே சொல்கிறான். அப்போ எத்தனையோ கஷ்டங்களை பற்றி அல்லாஹ் வரிசைப்படுத்தி இதையெல்லாம் கேளு, உனக்கு நான் தருகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களில் நமக்கு சொல்லி தந்த காரணத்தினால், ரிஸ்க் இல்லையா, ரிஸ்க்கை கேளு தரேன், ஆஃபியத் இல்லையா, ஆஃபியத்தை கேளு தரேன். சரி, இப்போ பலா முசீபத்திலிருந்து இந்த இரவுல விடுதலை கிடைக்கும் அப்படின்னு ஹதீஸ் சொல்லுதா? வறுமையிலிருந்து நம்ம அல்லாஹ்ட்ட ரிஸ்க் கிடைக்குது. அல்லாஹ்ட்ட பலா முசீபத்தில் பாதுகாப்பு கேட்டால் பாதுகாப்பு தருவேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பலா முசீபத்திலிருந்து விடுதலை, வறுமையிலிருந்து விடுதலை, பல சோதனைகளிலிருந்து விடுதலை, இது எல்லாத்துக்கும் மேலே இந்த இரவுல பல பேருக்கு நரகத்திலிருந்து விடுதலை ஹதீஸ் சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பல பேருக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்குதுங்க. கல்வி என்கிற கோத்திரத்தார்களுடைய ஆட்டு மந்தைகளின் ரோமங்கள் முடிகள் இருக்க இல்லையா, அதை விடவும் அதிகமான அளவுக்கு இந்த உம்மத்தில் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கின்றான் என்று ஹதீஸ் வருகிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விடுதலை இந்த இரவுல கிடைக்குது. இதையெல்லாம் மையப்படுத்தி தான் விடுதலை கிடைத்த இரவு லைலத்துல் பராஅத். அரபியில் சொல்றான் தான், நீங்க தமிழில் பராத் இரவும்பீங்க, ஃபார்சியில் சொன்னா ஷபே பராத்தும்பீங்க. இது எந்த மொழியில் சொன்னா நமக்கு என்ன? ஹதீஸின் அடிப்படையில் இந்த பேர் வைக்கப்பட்டுச்சா இல்லையா? இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், கவனிங்களேன். இன்னொரு உதாரணம், இப்போ நம்ம தராவிஹ் தொழுகைன்னு சொல்கிறோமா இல்லையா ரமலான் மாதத்தில், அதுக்கு நீ ஹதீஸில் எடுங்க. மன் காம ரமலான ஈமானன் வஹத்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, இதுதானே ஹதீஸில் வரும். அதுக்கு என்ன தலை போடுவாங்க? கியாமு ரமலான், இப்படி தானே போடணும். மன் காம ரமலான்னா ரமலான் மாதத்திலே இரவிலே நின்று யார் வணங்குவாரோ அவருக்கு முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்த வண்ணம் உறுதியான ஈமான் கொண்ட நிலையில் யார் ரமலான் மாதத்தில் அந்த இரவுல நின்று வணங்குகிறாரோ அவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஹதீஸில் வருதா இல்லையா? இந்த இஷா தொழுகைக்கு பிறகு நின்று தொழுகிறோமா இல்லையா? அந்த தொழுகை தான் ஹதீஸ் பேசுது. ரமலான் மாசத்துல இஷா தொழுகைக்கு பிறகு நம்ம நின்று தொழுகிறோமா இல்லையா? 2 ரக்காத்து, அந்த ரக்காத்தை தான், அந்த தொழுகையை தான் அந்த ஹதீஸ் பேசுது. மன் காம ரமலான,
அப்போ அது அப்படி நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்கிறதா இருந்தால் ரமலானின் இரவு தொழுகை, அப்படி நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்கிறதா இருந்தால் ரமலானுடைய இரவு தொழுகைன்னு வரும். எப்படி தராவீஹ்னு பேர் வந்துச்சு? எப்படிங்க தராவீஹ்னு பேர் வந்துச்சு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கெல்லாம் அறிவிக்கிற நீங்கள் ஹதீஸெல்லாம் எடுத்து பாருங்க. அலி இப்னு அபி தாலிபோட ஹதீஸ் எடுத்து பைஹக்கியில் வருது. எத்தனை கிதாபுகள் என்ன வருது தெரியுமா? பைஹக்கில் வந்து சொல்கிறேன், 5 தர்வீஹத்துகளை கொண்டு 20 ரக்காத்துகள் தொழுவுங்கள். 5 தர்வீஹத்துகளை கொண்டு 20 ரக்காத்து தொழுவுங்கள். அசல தர்வீஹத் அப்படின்னா ஓய்வு கொடுத்தல் அர்த்தம், கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தல் அர்த்தம். சரிங்களா? 20 ரக்காத் தொழுகிறோமா இல்லையா? ஒவ்வொரு 4 ரக்காத்துக்கு இடையில கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஆமாம், அது ஆரம்ப காலத்தில் ஒவ்வொரு 4 ரக்காத்துக்கு இடையில ஒரு ரெஸ்ட் கொடுப்பாங்க. சஹாபாக்கள் காலகட்டத்தில் அப்படி ரெஸ்ட் கொடுத்தாங்களா? இப்படி 5 தர்வீஹத்து கொடுத்து எத்தனை ரக்காத்து வருது? 5 20. 5 தர்வீஹத்து கொடுத்து 20 ரக்காத்து தொழுவுங்கள். அலியோடைய ஹதீஸ் எடுத்து பார்த்தா வரும். இப்போ தர்வீஹத்துன்னு வந்துச்சா, அந்த தர்வீஹத்துக்கு பன்மை தான் தராவீஹ். தர்வீஹத்துனா ஓய்வு கொடுத்தல், தராவீஹ்னா ஓய்வு கொடுத்தல் என்பதுக்கு பன்மை. சரிங்களா? சரி, இப்போ அந்த தொழுகைக்கு ஓய்வு 20 ரக்காத்து தொடர்ச்சியாக தொழுதுன்னு வைங்களேன், சிரமமாக இருக்கும், மக்களுக்கு சடைஞ்சு போயிடுவாங்க. அப்போ 4 ரக்காத்துக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி அன்றைய காலத்தில் கொடுத்தாங்க. அப்போ இன்றைய காலகட்டத்தில் எப்படி மாறுது பாருங்க. எப்படி மாறுதுன்னா எல்லாம் நன்மையாக தான் மாறுது, எல்லாம் வழிகேடாக மாறலை. எப்படி மாறுச்சு அப்படின்னு சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, 4 ரக்காத்து முடியுது, முடிஞ்ச உடனே அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார வச்சுருவாங்க. கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ உட்கார வச்சுருவாங்க. அது எத்தனை நிமிடம் என்பது கூட ஹதீஸில் பதிவாகுது. நான் அதுக்குள்ளே போகலை, ஏன் இந்த பேர் வந்து காரணம் சொல்கிறேன். உட்கார வச்சுருவாங்களா, எல்லாம் அமைதியாக உட்காந்துருப்பாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த 4 ரக்காத்து நடக்கும். அப்போ அமைதியாக 2 ரக்காத்து 4 ரக்காத்து அப்புறம் அமைதியாக இப்படி ரெஸ்ட் எடுத்து 20 ரக்காத்து தொழுதுருவாங்க. இப்போ நம்ம காலம் வந்த பிறகு எப்படி ஆகி போச்சுன்னா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டால் பேச ஆரம்பிச்சிடுறாங்களே. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டா வாய் சும்மா இருக்க மாட்டேங்க, பேச உலக கதை பேச ஆரம்பிச்சிடுறாங்க, வீட்டு கதையை பேச ஆரம்பிச்சிடுறாங்க, புறம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் அப்படியாம இவன் இப்படியாமன்ட்டு 4 ரக்காத்து தொழுதாச்சு, அப்புறம் உட்காந்து அவன் அப்படியாம இவன் இப்படியாம அந்த 4 ரக்காத்து நன்மையும் போச்சே, 4 ரக்காத்து நன்மையும் போச்சுலாங்க. இப்போ இவன் என்ன பண்ணுறது? இவங்களை சும்மா உட்கார வச்சு அந்த பேச்சு வருது. என்ன செய்வோம்? செலவாத்து ஓத விடு, ஏதோ நன்மை செய்ய வைப்போம். அது சும்மா பள்ளியாசலை வச்சு உலகத்தை பேசக்கூடாது இல்லை. அப்போ ஏதாவது நன்மை செய்ய வைப்போம் சொல்லி ஏதாவது செலவாத்து ஓத வைக்கிறது, ஏதாவது திக்கிற ஓத வைக்கிறது. அந்த சும்மா இருக்கிற நேரத்தை நன்மையை மாற்றி விட்டுருவோம், இல்லைன்னா அது தீமையாக மாறிடுவோம் இருக்கிற நோக்கத்தில் அது என்ன செய்யுது, மக்களை வந்து நல்வழிப்படுத்துவதற்காக, நன்மைக்கு தூண்டுறதுக்காக சில அமல் செய்ய சொன்னோம். அவ்வளோதான். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்களெல்லாம் சஹீஹ் புகாரியில் சஹீஹ் முஸ்லிமில் இந்த ரமலான் மாதத்தினுடைய இரவு தொழுகைன்னு இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கா இல்லையா, அதுக்கு அவங்க என்ன தலைப்பு போடுறாங்க தெரியுமா? அது தராவீஹ் தொழுகைன்னு தலைப்பு போடுறாங்க. தராவீஹ் தொழுகையை பற்றிய பாடம் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹ் சஹீஹ் புகாரில் தலைப்பு போடுறாரு. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி ரமலான் மாதத்திலே இரவில் நின்று தொழும் தொழுகை அப்படி சொல்லிட்டு, அப்படின்னா என்ன தெரியுமா? ஒஹுவ சலாத்து தராவீஹி அப்படின்னா என்னன்னு கேட்டால் அது தராவீஹ் தொழுகை அப்படின்னு ஒரு பேர் போடுறாரு. இப்போ கவனிங்க, இப்போ இந்த தராவீஹ் பேர் எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அங்கே என்ன நடக்குதோ அது அடிப்படை ஓய்வு கொடுத்தோமா இல்லையா? ஓய்வு கொடுத்து அவங்களை தொலை வைக்க சொன்னோமா இல்லையா? இப்போ அதை காரணமாக, அதை அடிப்படையாக வைத்து தராவீஹ் தொழுகை அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டுச்சு தானே. எல்லாம் எதன் அடிப்படையில்? ஒரு சரியான காரணத்தை அடிப்படையாக வைத்து ஒன்றுக்கு பேர் வைக்கலாம். நீ பராத்துன்னு பேர் வைக்கிறது பிதாத்துன்னு சொன்னால், இமாம் புகாரி தராவீன்னு பேர் வச்சது பிதாத்துன்னு சொல்லி பிதாத்து ஒதுக்கணும். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி பிதாத்துன்னு சொல்லி ஒதுக்கணும். அப்போ பராத் என்பது ஹதீஸின் அடிப்படையில் வைக்கப்பட்ட பெயர் தான். எந்த அடிப்படையில் விடுதலை, என்ன விடுதலை என்பதை நம்ம பல்வேறு ஹதீஸ்களின் வாயிலாக நம்ம இந்த இடத்துல எடுத்து சொன்னோம். ஒன்று. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இதில் மிக முக்கியமானது, இந்த இரவுகளில் நம்ம அதிகம் 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 எவ்வளோ சிறப்பிற்கு என்பதை சொல்ல வரேன். அதாவது ஷஅபான் இருக்கா இல்லையா, இது அரபு சொல். இதுக்கு வந்து பரவலாக கிடைத்தல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு அர்த்தம். என்ன அர்த்தம்? இந்த ஷாபான் மாதத்தில் தானே பராத் இரவு வருது. ஷாபான் என்பதற்கு பரவலாக கிடைத்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஷாபான் என்கிற இந்த மாதத்திற்கு ஏன் ஷாபான் என்ற பெயர் வந்துச்சு என்பதற்கு ஒரு காரணம் சொல்கிற பொழுது, ஃபீஹி கைருன் கசீருன் லிஸ்ஸாயிமி,
அந்த மாதத்திலே நோன்பு வைக்கக்கூடியவர்களுக்கு அதிகமான கயிர் பரவலாக கிடைக்கின்றது. எந்த அளவுக்கு கயிறு கிடைக்குதுன்னா ஹத்தா எதுகுலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்துக்கே போயிடுவாரு. அந்த அளவுக்கு அதிகமான கயிர் இந்த மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடியவருக்கு வணங்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கும், பரவலாக கிடைக்கும். எனவே அந்த மாசத்திற்கே அல்லாஹ் ஷாபான் என்கிற பெயரை சூட்டிட்டான். அனஸ் இப்னு மாலிக் நபியினுடைய தோழர் சொல்றாரு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இந்த மாசத்திற்கு தனி சிறப்பு உண்டா இல்லையா? அந்த மாசத்தில் குறிப்பிட்ட அந்த 15ஆம் இரவுக்கு என்று தனி சிறப்பு உண்டா இல்லையா? அதிகமான சிறப்பு வந்துச்சு, பரவலா கிடைச்சிச்சு என்பதனால அதுக்கு ஷாபான் பேர் வருதுன்னு சொன்னா, அந்த 15ஆம் இரவுல அதிகமான விடுதலை கிடைக்குது என்ற காரணத்தினால பராஅத்து இரவுன்னு சொல்றதுல மார்க்கத்தில் என்ன முரண் வந்துருச்சு? எப்படி மார்க்கத்துக்கு முரணாகும்? இறைவன் தந்த விடுதலையை விடுதலை கிடைக்கின்ற நாள் என்று நாம் சொல்றதுனால அது மார்க்கத்துக்கு முரணாகாது. இறைவனை இன்னும் போற்றி புகழ்றதா, அல்லாஹ் நமக்கு அவள் விடுதலை தராம்பாண்டு இந்த உம்மத்துக்கு உணர்த்துறது தான் நாங்கள் இருக்குமே தவிர அது ஷரியத்திற்கு முரண் அல்ல. ஒன்று. ரெண்டாவது, இந்த மாசத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய பல காரியங்களும் நடந்திருக்கிறது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமான அல்லாஹ்வுடைய செயல்பாடு நிறைய நடந்திருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இந்த உம்மத்திற்கும் நிறைய உயர்வுகள் கிடைப்பதற்கான பல்வேறு காரணங்களை அல்லாஹ் இந்த இரவில் வைத்திருக்கிறான். இப்போ குர்ஆன்ல இப்போ நம்ம எல்லோரும் காபத்துல்லாவை முன்னோக்கி காபாவை முன்னோக்கி தொழுகிறோம். கிபிலா அது தானே, அதை முன்னோக்கி தானே தொழுகிறோம். நம்ம கிபிலா அது தானே. ஏறத்தாழ மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 17 மாதங்கள் வரை என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், காபத்துல்லாவை முன்னோக்கி யாரும் தொழல, பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழ வேண்டும் ஒரு உத்தரவு இருந்துச்சு. ஏறத்தாழ 17 மாதங்கள் 3 நாட்கள். அல்லாம அபு ஹாத்திம் ரஹமத்துல்லாஹ் சொல்லுவாங்க, 17 மாதம் 3 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழ வேண்டும் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது அப்படி தொழுதுட்டு இருந்தாங்களா இல்லையா? அவங்களுக்கு என்ன ஆசை? காபத்துல்லாவை முன்னோக்கி தொழணும்னு ஆசை. காபத்துல்லா கிபிலாவா ஆயிராதா அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. அப்போ அல்லாஹ் காபத்துல்லாவை கிபிலா திசையாக மாத்துறான். பைத்துல் முகத்தஸை போதும், இனிமேல் காபாவை நீங்கள் முன்னோக்கி தொழுதுருங்கன்று அந்த கிபிலா திசை மாற்றம் செய்யப்படுது. அது எப்போ மாற்றம் செய்யப்பட்டுச்சு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, நபியே உங்கள் முகம் வானத்தை நோக்கி அடிக்கடி திரும்பிக்கிட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன். ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, நீங்கள் எந்த கிபிலாவை விரும்பி கொண்டிருந்தீர்களோ, எந்த கிபிலாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்களோ அந்த கிபிலாவை நோக்கி உங்களை நம்ம திருப்புறோம். இப்போ வள்ளி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நீங்கள் காபத்துல்லா முன்னோக்கி தொழுதுருங்க, திரும்பிடுங்க. நீங்கள் இம்மா பைத்துல் முகத்தஸை நீங்கள் முன்னோக்க வேண்டாம், அல்லாஹ் சட்டம் இறக்கணும்ல. நபியோட விருப்பம் என்ன? பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுவும் போது அது கிபிலாவாக இருக்கின்ற பொழுது நபியுடைய விருப்பம் என்ன? காபத்துல்லா கிபிலாவாக வர வேண்டும், நபியுடைய விருப்பம் தானே. அந்த விருப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி கொடுத்த இரவு எது? இந்த வசனம் இறங்கிய காலம் எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபிலா காபாவை நீங்க முன்னோக்கி தொழுவுங்கன்னு ஒரு வசனம் வந்துச்சா இல்லையா? அந்த வசனம் அந்த காலம் எது? இமாம் கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அது வேற எந்த காலமும் கிடையாது, அது முழுக்க ஷாபான் மாசத்தினுடைய 15ஆம் இரவு பராத் இரவு தான்ங்கிறாங்க. மாபெரும் அறிஞர், ஹதீஸ்களை வல்லுனர் இமாம் கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதற்கு விளக்கம் தருகின்ற பொழுது அதை தான் சொல்றாங்க. நமக்கு ஷாபான் மாசத்தினுடைய 15ஆம் இரவு, அதில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிபிலாவை, நபி விரும்புகிற கிபிலாவை அல்லாஹ் அமைச்சு கொடுத்தான். நபி விரும்புறது நடந்துச்சா? நபியை கண்ணியப்படுத்துவதும் நடந்துச்சு, இந்த உம்மத்தை கண்ணியப்படுத்துறதும் இந்த இரவுல தான் நடக்குது. நபியை கண்ணியப்படுத்துறது என்ன? நபி இப்போ முன்னாடி என்னுடைய உஸ்தாது காசி அவர்கள், மம்பூசலானுடைய துணை முதல்வர் முஜீப் ஹசரத் அவங்க ஒரு செய்தி சொன்னாங்க. அதாவது ரமதான் மாதத்தில் 3 நபர்களுக்கு பெருமான சலதாசலம் வாழ்நாள யாருக்கு சாபம் விட்டதில்லை, சாபத்துக்காக துவா கேட்டதும் இல்லை. ரமதான் மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 3 துவா கேட்டு நபி ஸல்லல்லாஹு ஆமீன் சொன்னாங்கன்னு வந்துச்சு இல்லை? அதில் ஒன்று என்ன? செலவாத்து சொல்லப்பட்டதுக்கு என்ன செய்யலை? என் பேர் சொல்லப்பட்டு செலவாத்து சொல்லாட்டா? என் பேர் சொல்லப்படுது, செலவாத்து சொல்லலை, நாசம் உண்டாகட்டும் ஜிப்ரீல் சொன்னாங்க, நான் ஆமீன் சொன்னேன். ஒரு ஹதீஸ் நினைவு விட்டாங்களே இல்லையா? இந்த செலவாத்து இருக்குது இல்லை, இந்த செலவாத்து இந்த இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இந்த வசனம் இறங்கின பிறகு இது கடமையாகதா இல்லையா? நபி மீது செலவாத்து சொன்னது, தொழுகையில் செலவாத்து சொல்றது கடமையாக்கப்பட்டுச்சா இல்லையா? இந்த நபியின் மீது செலவாத்து சொல்லுதல் என்பது இந்த வசனம் எப்போ இறங்குச்சு? இந்த வசனம் எப்போ இறங்குச்சு என்பதற்கும் இமாம் கஸ்ஸலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இன்ன ஷஹர ஷஅபான் ஷஹ்ரு ஸலாத்தி அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இந்த ஷாபான் மாதம் இருக்கிறதே அது நபியின் மீது ஸலவாத்து சொல்கின்ற மாதம். ஏனென்றால் இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு என்கிற அந்த ஆயத்து நஸலத் ஃபீஹி, அது இந்த ஷாபான் மாசத்துல தான் இறங்குச்சுங்கிறாங்க. குர்ஆனுக்கு விரிவு எழுதுறாங்களா என்னங்க? ஒவ்வொரு வசனத்தினுடைய பின்னணியை பாதுகாக்கிறாங்களா இல்லையா, பதிவு செய்கிறாங்களா இல்லையா தஃப்சீர் கிதாபுகளில், நூல்களில். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா என்கிற இறை வசனம். அல்லாஹ்வும் வானவர்களும் என்ன செய்கிறார்கள்? நபியின் மீது ஸலவாத்து செய்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே நீங்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்றானே. இது இறங்குனது ஷாபான் மாதம். நபியை கண்ணியப்படுத்துறது தானே ஸலவாத் என்பது, நபியுடைய கண்ணியம் தானேங்க. ஒன்றுமே இல்லை, நான் அது புரிய வைக்கிறதுக்காண்டி சொல்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் படைச்ச உடனே. எப்படி கண்ணியப்படுத்தினா? ஒய்து குல்நாளில் மலாய்க்கத்து சுஜுது லி ஆதம, ஆதம் மலக்குமார்களை கூப்பிட்டு நம்ம சொன்னோம் ஆத நபிக்கு சஜதா செய்யுங்கன்ட்டு. இப்போ சஜது எல்லோரும் என்ன செஞ்சாங்க? சஜதா செய்தார்கள். இந்த சஜதா செஞ்சாங்கல்ல வானவர்கள், ஆத நபிக்கு சஜதா செஞ்சாங்களா இல்லையா? இந்த சஜதா எதுக்கு செஞ்ச சஜதா? கண்ணியப்படுத்துவதற்காக, ஆதம் நபியை கண்ணியப்படுத்துவதற்காக. அது குர்ஆனே சொல்லுது பல்வேறு வசனங்கள்ல. நான் விரிவாக போகலை, ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்காக இந்த வசனத்தை நான் சொல்றேன். அப்ப ஆதம் நபிக்கு வானவர்கள் சஜதா செஞ்சாங்களா இல்லையா? எதுக்கு அல்லாஹ் சஜதா செய்ய வச்சான்? ஆதம் நபியை கண்ணியப்படுத்துறது. சரி, அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியப்படுத்துறதுக்கு ஸலவாத்தை என்ன சட்டமாக்கினான். இந்த சஜதாவை விட அந்த ஸலவாத்து என்கிற கண்ணியம் மிக உயர்வானது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆதம் நபிக்கு சஜதா செஞ்சது யார் மட்டும்தான்? ஆதம் நபிக்கு சஜதா செஞ்சது யார் மட்டும்தான்? வானவர்கள் மட்டும்தான். அந்த உத்தரவு யாருக்கு மட்டும்தான்? வானவர்களுக்கு மட்டும்தான். சரிங்களா? அல்லாஹ் வந்து சஜதா செய்வானா? அல்லாஹ் வந்து சஜதா செய்வானா? வானவர்களுக்கு சஜதா செய்வான். நீங்க சஜதா செய்யுங்கன்னு வானவர்களுக்கு அல்லாஹ் சஜதா செய்வான். சஜதா செஞ்சாங்க. இங்கே ஆதம் நபியை கண்ணியப்படுத்துவதற்கு யாருக்கு மட்டும்தான் உத்தரவு? அந்த சஜதாங்கிற உத்தரவு வானவர்களுக்கு மட்டும். சரி, ஸலவாத் என்கிற நபியினுடைய கண்ணியம் இருக்கு பாருங்க, அந்த கண்ணியம் யார் யார் பண்ணா? அல்லாஹ் பண்றான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய வானவர்களும் நபியின் மீது ஸலவாத் செய்தார்கள். வந்துச்சா? அப்புறம் அல்லாஹ்வும் ஸலவாத் செய்றான் நபியின் மீது, வானவர்களும் ஸலவாத் செய்கிறார்கள் நபியின் மீது. அதோட நின்று போச்சா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி, ஈமான் கொண்டவர்களே நீங்களும் சேர்ந்து ஸலவாத் சொல்லுங்க. இப்போ அல்லாஹ்வும் ஸலவாத் செய்கிறான், வானவர்களும் ஸலவாத் செய்கிறார்கள், மூமின்களாகிய நாமும் ஸலவாத் செய்ய வேண்டும். அங்கே ஆதம் நபியினுடைய கண்ணியப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட அந்த சஜதா என்கிற அந்த செயல் யாருக்கு மட்டும்தான் உத்தரவு? வானவர்களுக்கு மட்டும்தான் உத்தரவு. ஆனால் அங்கே ஸலவாத் நபியை கண்ணியப்படுத்துவதற்காக அங்கே நடைபெறுகிறதே ஒரு அமல், ஒரு ஸலவாத் என்கிற அமல், அது அல்லாஹ்வும் செய்கிறான், வானவர்களும் செய்கிறார்கள், நாமும் செய்ய வேண்டும் என்கிற உத்தரவு. இந்த அப்போ எவ்வளோ பெரிய கண்ணியம் இது? மிக உச்சக்கட்ட கண்ணியங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மிக உச்சக்கட்ட கண்ணியங்க. அந்த கண்ணியம், அந்த ஸலவாத் என்கிற அந்த சட்டம் இந்த உலகத்தில் வந்த நாள் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா அது ஷாபான் மாசத்துல தான். இன்னொன்று சொல்றேன், அதாவது அது ஸலவாத், நான் ஏற்கனவே சொன்னேன், ஸலவாத் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது, அந்த கண்ணியத்தை உயர்த்தி தரக்கூடியது என்று நீங்க நினைச்சிடக்கூடாது. நபியின் மூலமா நம்ம கண்ணியத்தை உயர்த்துறது தான் ஸலவாத்து. நீங்க நபிக்கு ஸலவாத்து சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அதன் மூலமா நமக்கும் சேர்த்து கண்ணியம் உயர்த்தப்படும் என்பதுதான் வரலாறு, ஒண்ணுமே இல்லை. அல்லாமா இப்னுல் முலக்கன், அதாவது ஆதாரபூர்வமான வரலாற்று நூல்ல ஒரு செய்தியை சொல்றேன். அல்லாமா இப்னுல் முலக்கன் ரஹமத்துல்லா அல் ஹதாயிக் அப்படின்னு ஒரு நூல் எழுதுறாரு, வரலாற்று நூல். மிகப்பெரிய அறிஞர் இப்னுல் முலக்கன். ஹிஜ்ரி 804 வஃபாத் ஆனவர். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி போன்ற அறிஞர் ஒரு அந்த காலகட்டத்தை நான் மையப்படுத்தி பேசுறேன். ஹிஜ்ரி 804 வஃபாத் ஆனவர் அல்லாமா இப்னுல் முலக்கன் ரஹமத்துல்லா. அவர் சொல்றாரு, ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு. ஒரு மனிதர், அவர் பேர் முஹம்மது இப்னு மாலிக். அவர் பேர் என்ன? முஹம்மது இப்னு மாலிக். அவர் ஒரு சமயம் நான் பகதாதுக்கு போனேங்கிறார். நான் பகதாதுக்கு போனேன். ஏன் பகதாதுக்கு போனேன்? அங்கே அபூபக்கர் இப்னு முஜாஹித் அல் முக்ரி என்பவர் இடத்தில் நான் குர்ஆன் ஓதுறதுக்காக போனேன். யார்கிட்ட? அபூபக்கர். அவர் யார்? அபூபக்கர் முக்ரி அப்படின்னு சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் குர்ஆன் ஓதி கொடுப்போர்னு அர்த்தம். அவர்கிட்ட போய் நான் குர்ஆனை கற்றுக்க நான் என்ன செஞ்சேன்? நான் அந்த அறிஞரை தேடி போனேன். முஹம்மது இப்னு மாலிக் சொல்கிறாரு. அப்போ நான் அவங்கள்ட்ட போய் உட்காந்து குர்ஆனை ஓத கற்றுக்கிட்டு இருந்தோம். அப்படி குர்ஆனை அவர் பக்கத்தில் உட்காந்து ஓதிட்டு இருக்கும்போது ஒரு வயசானவர் அந்த சபைக்கு வராரு திடீர்னு.
அந்த வயசான வந்தவர் தலைப்பாக கட்டியிருக்காரு, உடம்புல சட்டை இருக்குது, ஆனால் எல்லாமே வந்து ரொம்ப பழசு, மக்கி போயிடுச்சு. தலைப்பால இருந்து சட்டையிலிருந்து எல்லாமே மக்கி போயிடுச்சு, சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு வறுமை தோற்றத்தில் தலைப்பாகையும் ஒரு சட்டையும் அணிந்து கொண்டு அந்த வயதானவர் எங்கே வராரு? அந்த அபூபக்கர் இப்னு முஜாஹித் அல் முக்ரி என்கிற மாபெரும் அறிஞர் சபைக்கு வந்து உட்காராரு, குர்ஆனை கற்றுக் கொடுக்குற அறிஞருக்கு பக்கத்தில். அப்படி உட்கார்ந்த உடனே அது அபூபக்கர் ரஹ்மத்துல்லாஹ் மாபெரும் குர்ஆனை கற்றுக் கொடுக்குற அறிஞர், அவர் என்ன செஞ்சார்? அந்த வயசானவரை பார்த்த உடனே மரியாதை கொடுத்து வாங்க, நீங்கள் எங்கள் பக்கத்தில் உட்காருங்க, தாய் இருந்த இடத்துல உட்கார வச்சுட்டார். இப்போ வயசானவர் உட்கார்ந்துட்டாரா? உட்கார்ந்த உடனே இந்த குர்ஆனை கற்றுக் கொடுக்குற அறிஞர் அந்த வயதானவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு, உங்கள் நிலைமை என்ன, உங்கள் குடும்பத்து நிலைமை என்ன, உங்கள் பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கேட்ட உடனே அப்போ அவர் சொன்னார், அவர் இல்லை எனக்கு வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிறேன், வீட்டில் சாப்பிட்றதுக்கு நம்ம சொல்லுவோம் ஒரு சோத்து பிறக்க கூட இல்லைன்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். ஒரு பேருக்கு சோறு கூட இல்லை, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வருத்தத்தோட கவலையோடு தூங்கினேன், குடும்பத்தை ரன் பண்ண முடியலையே, என் பிள்ளைகளை காப்பாற்றணுமே, ரொம்ப வருத்தத்தோடு நான் தூங்கினேன். அப்படி தூங்கும்போது நான் கனவுல பெருமான ஸல்லல்லாஹு நம்ம பார்த்தேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா ஹாதல் ஹுசுன், உங்களுக்கு ஏன் கவலை, ஏன் கவலைப்படுறீங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் கவலையை எடுத்து சொல்கிறேன் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுஹபு இலா அலி இப்னு ஈசா, நீங்கள் அலி இப்னு ஈசா என்கிற நபர்கிட்ட போங்க. அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆட்சியாளர். அந்த அலி இப்னு ஈசா என்பவர்கிட்ட நீங்கள் போங்கன்னு என்ன சொல்லிட்டாங்க. வக்ரா அலைஹி அஸ்ஸலாம், அவங்களுக்கு நான் சலாம் சொன்னதாகவும் சொல்லுங்க, அந்த அந்த ஆட்சியாளருக்கு நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஒ குல்லஹு, நீங்கள் அந்த மனிதர் இடத்துல அந்த ஆட்சியாளர்கிட்ட சொல்லுங்க, நான் உங்கள் கனவுல வந்தேன், நான் அவருக்கு சலாம் சொன்னேன், நீங்கள் சும்மா போய் சொன்னீங்கன்னு வைங்களேன், நம்மளை ஏமாத்துற இந்த ஆள் அப்படின்னு அந்த அவர் நினச்சிடக்கூடாது. இல்லை, நீங்கள் சும்மா போய் ஒரு அரசரை போய் பார்த்து நான் கனவில் நபியை பார்த்தேன், நபியின் கனவில் வந்தார்கள், உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார்கள் அப்படின்னு சொன்னால் இவர் நம்மளை ஏமாற்றி ஏதோ காசு வாங்க வந்திருக்கார் போல தெரியுது அப்படின்னு மன்னர் நினச்சிடக்கூடாது. இல்லை, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு அடையாளத்தையும் சேர்த்து சொல்லுங்கள். என்ன அடையாளம்? பி அலாமத்தி அன்னகலா தனாமு குல்ல லைலத்தி ஜுமாத்தின், நீங்கள் ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஒவ்வொரு வாரத்திலும் நீங்கள் வந்து என்ன செய்ய மாட்டீங்க, என் மீது 1000 முறை ஸலவாத்து சொல்லாமல் தூங்கவே மாட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லுங்கள். அந்த மன்னருடைய பழக்கம் என்ன? மன்னருடைய பழக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜும்மாலையும் என்ன செய்வாராம், 1000 முறை பெருமான மீது ஸலவாத்து சொல்லுவாராம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி. அந்த 1000 தடவை ஸலவாத்து சொல்லும் தூங்க மாட்டாராம். இதை அவர்கிட்ட போய் சொல்லுங்க அடையாளமாக. நீங்கள் வந்து 1000 முறை ஸலவாத்து சொல்லாமல் ஒவ்வொரு ஜும்மாலையும் தூங்க மாட்டீங்க, சொல்லாமல் தூங்க மாட்டேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஜும்மால இப்போ நான் வந்து சந்திக்க போறீங்களா இல்லை, இந்த ஜும்மால சல்லைத்த அலைய சபா மேத்தி மர்றா, நீங்கள் எனக்கு எத்தனை தடவை தான் ஸலவாத்து சொன்னீங்க? 700 தடவை தான் ஸலவாத்து சொல்லியிருக்கீங்க. எப்போ எவ்வளோ சொல்லுவீங்க? 1000 ஸலவாத்து. ஆனால் இன்னைக்கு இந்த ஜும்மால 700 ஸலவாத்து தான் சொல்லியிருக்கீங்க. இதை போய் அடையாளமாக சொல்லிட்டு என் கனவில் நபி வந்தார்கள், உங்களுக்கு சலாம் சொன்னார்கள் சொல்லுங்க. அவர் போறாரு நேரா. அதுக்கு என்ன காரணம் அதையும் ஸலவாத்து சொல்றாங்க. ஏன் 700 சொன்னா தெரியுமா? ஏன்னா அதையும் சேர்த்து சொல்லணும்ல அடையாளம் சொல்லும்போது. ஏன் 700 தடவை ஸலவாத்து சொன்னார்னா, இன்னைக்கு வந்து அவர் ஏதோ ஒரு தேவைக்கு வெளியே போனவர் திரும்ப வரும்போது லேட்டான உடனே அவர் அந்த களைப்புல 1000 முறையை பரிபூர்ணப்படுத்தாமல் 700 தடவை ஓதிட்டு அந்த ஆசையத்தில் அவர் தூங்கிட்டார். வெளியே போனவர் திரும்ப வந்தவர் களைப்புல 1000 முறை ஓதாம 700 முறை ஓதிட்டு என்ன செஞ்சிட்டாரு? தூங்கிட்டாரு. இதையெல்லாம் அடையாளமாக சொல்லி ஃபபி ஹாதிஹில் அலாமத்தி சல்லிம் இலா ஹாதர் ரஜுலி மிஅத்தி தீனார், நீங்க சொல்லுங்க. இதையெல்லாம் பெருமான சாசன் சொல்றாங்க, இதையெல்லாம் அடையாளமாக வைத்து இந்த மனிதருக்கு ஒரு 100 தங்க காசு 100 தீனாரை அவர் வாழ்க்கை செலவுக்கு கொடுங்கள் என்று நான் சொன்னதா போய் சொல்லுங்க என்று பெருமான சலாசன் சொன்னாங்கன்னு போய் சொல்லுங்க. இப்போ அந்த வயசானவர் எங்க வந்து நிற்கிறாரு? அந்த அபூபக்கர் இப்னு முஜாஹித் மாபெரும் அறிஞர், அவர் பக்கத்தில் சபையில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். இந்த மாதிரி நபி கவனம் வந்துட்டாங்க, அவர் பெரிய மன்னர், நான் எப்படி மன்னரை போய் தனியாக போய் சந்திப்பேன்? ஒரு பெரிய ஆள் போனால் தான் நான் உள்ளே போக முடியும். அப்படி யாரை போய் சந்திக்க வந்துட்டாரு? அபூபக்கர் இப்னு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ். இப்போ அபூபக்கர் இப்னு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் இதை கேட்ட உடனே பதறி போய் பெருமான கனவு சலாஸ் வந்தாங்களா, கூட்டு போயிட்டாங்க கையோட கூட்டு போய் அந்த மன்னரை போய் பார்க்க. இப்போ அந்த மன்னர்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க, இவர் நான் நபியை கனவுல பார்த்தேன். என்னப்பா கனவுல பார்த்தேன், என்ன சலாசம் சொன்னாங்க? சலாசம் சலாஞ்சொல்ல சொன்னாங்க.
வேற நீங்கள் எப்பொழுதுமே நான் என் கனவுல வந்தாங்க எனக்கு ஒரு 100 தீனார் தர சொன்னாங்க அப்படின்னு சந்தேகம் வருமா இல்லையா? நபி கனவுல வந்தாங்க உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னாங்க, எனக்கு 100 தங்க காசு தர சொன்னாங்கன்னு சந்தேகம் வருமா இல்லையா? அதுக்கு அவர் அடையாளத்தை சொல்றாரு. சலாசன் அடையாளம் சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஜும்மாலையும் நைட்டுக்கு நீங்கள் 1000 முறை செலவாத்து சொல்லுவீங்க, இந்த ஜும்மால நீங்கள் 700 முறை தான் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு காரணம் நீங்கள் வெளியே போய் லேட்டாக வந்தது தான். அவர் ஆச்சரியப்பட்டு போயிட்டார். ஐயுஹ ஷேக் சதக்த ஹாதா கான சிர்ரன் பைனி வ பைனல்லாஹி தஆலா. நீங்க உண்மையைத்தான் சொல்றீங்க, உண்மையைத்தான் சொல்றீங்க. ஏனென்றால் நான் செய்கிற இந்த அமல் எனக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்தது, ரகசியமானது, நான் யாருக்கும் சொல்லவே இல்லை. ஒவ்வொரு ஜும்மால 1000 முறை ஸலவாத் சொல்லுவேன், இந்த முறை 700 சொன்னேன், யாருக்கும் சொல்லலை, இது எனக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்தது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? ஃபஹுத் ஹாதிஹில் மிஅத்த லிஅன்னக ரசூல் ரசூலில்லாஹ். இந்தாங்க 100 தீனார் தங்க காசு புடிங்க. ஏன் தெரியுமா? இது எதுக்கு தந்தேன் தெரியுமா? நீங்க அல்லாஹ்வுடைய தூதரின் தூதராக வந்திருக்கீங்க. நபியில் அனுப்பி வச்சிருக்காங்க, அல்லாஹ்வின் தூதரின் தூதராக என்ன இடத்துல வந்திருக்கீங்க, அதனால இந்தாங்க 100 காசுன்னு பிடிச்சாரு. அதுக்கப்புறம் டக்கு 100 எடுத்தாரு. இன்னொரு 100 எடுத்து இந்த 100 எதுக்கு தெரியுமா? இதை பிடிங்க. ஹாதிஹி பிஷாரத்துக பி அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிம பி அன்னி உஸல்லி அலைஹி. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நபியின் மீது ஸலவாத் சொல்வதை பெருமானார் அறிந்தார்கள், அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு நற்செய்தியை நீ எனக்கு சொன்னியா இல்லையா? இந்த அதுக்கு ஒரு 100 புடி, அதுக்கு ஒரு 100 புடி. அடுத்து அந்த நற்செய்தியை நீங்க நற்செய்தியை தெரிஞ்சு வச்சு எங்கிட்ட வந்து சொல்றீங்களே, என்னை சந்தோஷப்படுத்துனீங்களே, இந்த அதுக்கு ஒரு 100 புடி. 100 கொடுக்க அவர் ஒவ்வொரு காரணமா சொல்லி 100 கொடுத்து கடைசியில் பார்த்தா 1000 கொடுத்துட்டாரு. நபி சொல்ல கொடுத்த நபி கொடுக்க சொன்னது எவ்வளோ? 100 தீனார். எவ்வளோ கொடுத்துருக்காரு? 1000. இங்க விஷயத்தை பாருங்க. அவர் 1000 பொற்காசுகள் தங்க காசுகள் முன்னாடி இருக்குது. முன்னாடி இருக்கின்ற பொழுது அந்த வந்த ஷேக் இருக்கார்ல, வயசானவர், அவர் சொன்னாரா, இன்னி லா ஆஹுது இல்லாமா அமரணி பிஹி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் எவ்வளவு வாங்க வேண்டும் என்று எனக்கு சொன்னார்களோ அதை மட்டும் தான் நான் வாங்க தந்தா போது 100 மட்டும் கொடுத்தாங்க. முன்னாடி இருக்கிறது எவ்வளவு காசு? 1000 பொற்காசு தங்க காசு. அதை கேட்டது எதை மட்டும்தான்? 100 மட்டும்தான். 100 மட்டும் தான் அனுப்பு. நபி உங்களை தான் தர சொன்னாங்க, அதை மட்டும் வாங்குறேன் போறேன். அவங்க கவனிங்களேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் மீது ஸலவாத்து சொல்றதுனால மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விளங்கி வைத்திருக்கிறார்கள், அறிந்து வைத்திருக்கிறார்கள். நம் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தனிப்பட்ட கருணை பார்வை வருகிறது. அதன் மூலமாக நமக்கு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சலாம் நமக்கு தனிப்பட்ட முறையில் கிடைக்கின்றது. ஈருலகத்தில் நமக்கு உயர்வு கிடைக்கிறது என்று சொன்னால் ஸலவாத் என்பது அது நபிக்கு மாத்திரம் கண்ணியம் அல்ல. அந்த ஸலவாத்தை நாம் ஓதுகின்ற காரணத்தினால் இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்ட ஒரு கண்ணியம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இன்னொரு செய்தியை நான் நேரம் ஆனனால ஒரு முக்கியமான செய்தியை பதிவு செய்கிறேன். அதாவது நீங்கள் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாலிக் இப்னு தீனார் பல பேர் கேள்விப்பட்டிருப்போம், பல பேர் கேள்விப்படாமல் இருப்போம். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய இறைநேசர் ஒன்று, அதை சொல்லிக்கிறேன். மிகப்பெரிய இறைநேசர் ஒன்று. இரண்டாவது, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க யாருன்னு கேட்டால் இறை நேசர் என்பதை தாண்டி அவர் மிகப்பெரிய முஹத்திஸ். 2. மூணாவது ஒரு கூடுதல் தகவல், மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் யாருன்னு கேட்டால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாதுடைய உஸ்தாத். இப்போ நீங்கள் சஹீல் புகாரி எடுத்து விரித்து பார்க்கலாம். அந்த சஹீல் புகாரியில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய உஸ்தாதுடைய உஸ்தாதாக யார் பேர் இடம்பெறும்? மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய பெயர் இடம்பெறும். அப்போ எவ்வளோ பெரிய மாபெரும் அறிஞர் அவர், மிகப்பெரிய இறைநேசர், மிகப்பெரிய முஹத்திஸ், இமாம் புகாரிக்கே உஸ்தாதுக்கு உஸ்தாத் அப்படின்னு சொன்னால் அந்த மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வரலாறு எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன். இப்போ நம்ம ஹதீஸில் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்களா இல்லையா, இந்த லைலத்து நிஸ்ஃபு மின் ஷாபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவு வந்து விடுமேயானால் சூரியன் மறைந்த உடனேயே அல்லாஹுடைய உத்தரவு முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறது. அல்லாஹ் வானரில் வச்சு கேட்க வைக்கிறான். என்ன கேட்க வைக்கிறான்? அல்லாஹ், யாராவது என் இடத்துல பாவமன்னிப்பு கேளுங்க, உங்களுக்கு மன்னிப்பு தர தயாராக இருக்கிறேன். வருதா இல்லையா? யாராவது என் இடத்துல ரிஸ்கை கேளுங்க, ரிஸ்கை தர தயாராக இருக்கிறேன். யாராவது சோதிக்கப்பட்டிருக்கிறீர்களா, பலா முசீபத்தில் அகப்பட்டிருக்கிறீர்களா, என்னிடத்தில் ஆஃபியத்தை கேளுங்க, அதிலிருந்து பாதுகாப்பு கேளுங்க, நான் பாதுகாப்பு தரேன். அல்லாஹ் சொல்வதாக வானர் மூலமாக சொல்வதா ஹதீஸில் வருதா? அப்போ இந்த இரவு என்ன இரவு? இந்த இரவு என்ன இரவு? அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத் விசாலமாக கிடைக்கிற இரவு. ஏங்க அன்றாடம் நம்ம பாவம் செய்கிறோங்க. நம்முடைய உடல் உறுப்புகள் எவ்வளவு இருக்கின்றன, ஒவ்வொரு உறுப்புகளும் நாம் அன்றாடம் நம்மையும் அறியாமல் அல்லது அறிந்தோ அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றது. ஆனால் இந்த இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாலமான மன்னிப்பை தருவதாக பல்வேறு ஹதீஸ்களில் வருகிறது. அல்லாஹ் பிரத்யேகமாகவே செய்கிறான் என்று பல்வேறு ஹதீஸ்களில் வருகிறது என்று சொன்னால் அதனுடைய பயனை உணர்வதற்காக நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன்.
இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி இருக்காங்களா இல்லையா, அவங்க ஆரம்ப காலத்துடைய அவங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? மாலிக் இப்னு தீனார் மிக பெரும் குடிகாரர். நான் வரலாறு சொல்றேன். இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹ் மிக பெரும் குடிகாரர். அந்த குடிகாரராக இருக்கின்ற பொழுது பிறகு அவர் பெரிய முஹத்திஸாக இறைநேசராக மாறுகிறார். அப்ப அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்பட்டுச்சு, நீங்க தௌபா செஞ்சீங்களே, பெரிய பாவத்தை செஞ்சு வாழ்ந்தீங்க, தௌபா செஞ்சீங்களே, எப்படி தௌபா செஞ்சீங்க, என்ன காரணம்? மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட கேள்வி கேட்கப்பட்ட பொழுது அப்ப அவங்க சொன்னாங்க, நான் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ராணுவ வீரராக இருந்தேன், குடிப்பழக்கத்தில் மூழ்கி இருந்தேன். அதிகமாக நான் குடிப்பழக்கத்தில் எப்பொழுதும் மூழ்கி இருந்த காரணத்தினால் நிறைய பாவத்தை செஞ்சிட்டேன். ஒரு சமயம் நான் ஒரு அடிமை பெண்ணை விலைக்கு வாங்கினேன். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அடிமை பெண்ணிடத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு குழந்தை பெற்றெடுத்துக்கலாம். இப்போ அந்த அடிப்படையில் என்ன செஞ்சார், நான் அந்த அடிமை பெண் மூலமாக ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்தேன். அந்த பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு அந்த பிள்ளை மேலே ரொம்ப பாசம் வந்துருச்சு. அது தவண்டு என் மடியில் வந்து எப்போவுமே உட்கார்ந்துருக்கும். குறிப்பாக நான் சாராயத்தை குடிக்கணும்னு சொல்லி எடுத்து பாத்திரத்தில் வச்சு குடிக்க வச்சா அது தவண்டு வந்து தட்டி விட்டுரும் சாராயத்தை. அப்படி பல முறை அதை தட்டி விட்டுருக்குது. ஒரு சமயம் என் மகளுக்கு 2 வயசு நிரம்புது. 2 வயசு நிரம்புற அந்த நேரத்தில் என் புள்ள வஃபாத் ஆயிருச்சு. அவர் சொல்றாரு, என் புள்ள வஃபாத்தா போச்சு. கடும் கவலை, ரொம்ப கடுமையான கவலை. அந்த இது எப்போ நடக்குதுன்னு அவர் சொல்றாரு. என் புள்ள வஃபாத்தாச்சா, எனக்கு கடுமையான கவலை வந்துச்சா, இது எப்போ நடக்குது அப்படின்னா கரெக்டாக ஷாபான் மாதத்துக்கு முன்னாடி. ஷாபான் மாசத்தினுடைய 15ஆம் இரவு வந்த பொழுது, கரெக்டா அந்த 15ஆம் இரவு வருகின்ற பொழுது அந்த வருடம் வெள்ளிக்கிழமை, கரெக்டா ஷாபான் மாசத்தினுடைய 15ஆம் இரவு, அதாவது பராத் இரவு வந்த பொழுது அன்று இரவு வளமை போல கடும் கவலையில, புள்ள வேற போயிருச்சே, கடும் கவலையில நான் அன்னைக்கு அதிகமா என்ன செஞ்சிட்டேன், சாராயம் குடிச்சிட்டேன், இஷா கூட தொழுகாம தூங்கிட்டேன். தூக்கத்திலே நான் கடுமையான ஒரு காட்சியை கண்டேன். அந்த காட்சி என்னவென்றால் கியாமத் நாள் வந்த மாதிரி. கியாமத் நாள் அந்த சூர் ஊதப்பட்டுருச்சு. குபூர், கபர்கள் எல்லாம் பிளக்கப்படுகிறது. படைப்பினங்கள் எல்லாம் மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் நிறுத்தப்படுகிறது. அந்த கூட்டத்திலே நானும் இருக்கின்றேன். அந்த கூட்டத்தில் நானும் இருக்கின்ற பொழுது அப்போ எனக்கு பின்னாடி ஒரு பெரிய பாம்பு என்னை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் பயந்து போய் ஓடுறேன், வேகமாக ஓடுறேன். அப்படி வேகமாக ஓடும்போது, பயந்து போய் ஓடும்போது ஒரு ஓரத்தில் ஒரு வயசான கிழவன் நின்னாரு. நான் அவர்கிட்ட போய் கேட்குறேன். தாடி நல்ல அழகாக வெள்ளையாக இருந்துச்சு, நல்ல அழகான நறுமணா உடை உடுத்திருந்தாரு, ஆனால் ரொம்ப பலவீனமாக இருந்தார். நான் அவருக்கு போய் சலாம் சொல்லி, என்னை எப்படியாவது அஜிர்னி மின் ஹாத தின்னின், இந்த பாம்பில் இருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அந்த வயசானவர்கிட்ட சொன்னேன். கனவுல நடக்கிறத சொல்கிறாரு. அந்த வயசானவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், எப்போ நானே அனல் ஐஃபோ, நானே பலவீனமானவன், ஓ ஹாதா அக்குவா மின்னி, இந்த பாம்பு என்னை விட பலமானது, இந்த பாம்பை விரட்டுறதுக்கு அடிக்கிறதுக்கு என்கிட்ட சக்தி இல்லை, எங்கேயாச்சும் போய் தப்பிச்சு போ அப்படின்னு என்னை பார்த்து அவர் சொல்லிட்டார். அந்த வயசானவர் சொல்லிட்டாரு. அப்படி சொன்ன உடனே நான் மீண்டும் ஓட ஆரம்பித்தேன். அந்த பாம்பு என்னை துரத்தி கொண்டே வந்தது. ஒரு பெரிய மேடு, அந்த மலை மாதிரி, அதுக்கு மேலே ஏறிட்டேன். உத்து பார்த்தா நரகம் மாதிரி இருக்குது. உளுந்தா நரகம். பாம்புட்ட கொட்டு வாங்கி சாகவா, நரகத்தில் விழுந்து சாகவா, அப்படி ஒரு நிலைமை வரும் பொழுது பேசாமல் நரகத்துக்குள்ளே குதிச்சிட வேண்டியதான். அப்படி ஒரு நிலைமையில் இருக்கும்போது அங்கே இருந்து ஒரு குரல் கேட்டது, இர்ஜி ஃபலஸ்தமின் அகலிஹா, நீ திரும்பி போப்பா, நீ நரகவாசி இல்லை அப்படின்னு என் காதில் ஒரு சத்தம் கேட்டது. மன நிம்மதி வந்துச்சு. ஆகா, நம்ம நரகவாசி இல்லைப்பா அப்படின்னு ஒரு மன நிம்மதி வந்துச்சு. சரி, நம்ம பாம்புல இருந்து தப்பிச்சுக்கலாம்னு திரும்பி பார்த்தா அந்த பாம்பு விடலை. மீண்டும் என்னை துரத்துது. மீண்டும் என்னை துரத்தும் போது நான் அதே வயசான ஆள்கிட்ட போகிறேன். எப்போ என்னாவது காப்பாற்றுப்பாங்கிறேன். அந்த வயசானவர் அதே வார்த்தையை சொல்கிறாரு, என்னால் காப்பாற்ற முடியாதப்பா, நான் பலவீனமானவன், இந்த பாம்பு ரொம்ப பலமானது, வேணா ஒன்று செய்ய, உனக்கு ஒரு வழி சொல்லி தருகிறேன். பக்கத்தில் ஒரு மலை தெரியுதா, அந்த மலைக்கு பக்கத்தில் போனால் உனக்கு பாதுகாப்புக்கு வாய்ப்பு இருக்குது, அங்கே போனால் கையை காட்டிட்டார் அந்த வயோதிகர். அப்போ அந்த மலைக்கு பக்கமாக ஓடுறாரு. மலைக்கு பக்கம் ஓடி பார்த்தீங்கன்னா அங்கே மலைக்கு இந்த மாதிரி கதவுகள், இந்த மாதிரி ஜன்னல்கள் எல்லாமே தங்கத்தினால் செய்யப்பட்டது, முத்துக்களால் வைரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா திரைகள் போடப்பட்டிருக்கிறது, திரைகள். இப்போ அவர் அந்த பக்கத்தில் போய் நிற்கிறாரு, பாம்பும் பின்னாடி வந்து நிற்கிது. இப்போ இந்த நேரத்தில் அந்த திரை வந்து அந்த ஒரு வானவர் சொல்கிறாரு, எப்போ அந்த திரையை அகற்றுங்கள், ஒரு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு, இவருக்கு சொந்தமான ஆட்கள் யாரா இருந்தால் அவருக்கு உதவி செய்யுங்க, திரையை அகற்றுங்க. ஒரு வானவர் அந்த மலைக்கு பின்னால் அந்த கதவுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட சொன்ன உடனே சின்ன சின்ன பிள்ளைங்களாம் நிற்கிறாங்க. எல்லா பிள்ளைகளும் ஊத்து பார்க்குறாங்க, அது யாருண்டு. அப்போ ஒரு குரல் கேட்குது, எல்லாரும் நகருங்க, அது யாரும் பார்ப்போம் அப்படின்ட்டு. பார்த்தா யாருன்னா 2 வயசு பிள்ளை இறந்து போச்சா, அந்த 2 வயசு பிள்ளை அங்கே நிற்கிது.
அந்த புள்ள சொல்லுது, வைஹக்கும், எல்லாரும் எல்லாரும் ஒதுங்கி போங்க, அது என்னுடைய தந்தை. இப்போ தான் அந்த மாலிக் இப்னு தீனார் சொல்கிறாரு, அத்தனை சின்ன புள்ள கூட்டத்தில் நான் பார்த்தேன், இதன் அனபி இப்னத்தி அல்லத்தி மாத்தத், என் புள்ள 2 வயசில் இறந்து போச்சே, அந்த புள்ளையை நான் பார்த்தேன், அந்த புள்ள அழுது கொண்டே என் பக்கம் வந்தது, அபி அபி ஒல்லாஹி சும்மா வசபத்து ஃபி கஃபத்தின். ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, வரலாற்றில் என்ன வருதுன்னா, அந்த புள்ள அழுது கொண்டே வேகமாக ஓடி வந்து பாய்ந்து தந்த பக்கத்தில் வருது. பின்னாடி பாம்பு நிற்கிதா, தன் இடது கையால் தந்தையினுடைய வலக்கரத்தை பிடித்து, தந்தையின் வலக்கரத்தை பிடித்து அப்படியே இழுத்துட்டு வந்து அந்த பாம்பை பார்த்து நீ போ அப்படின்னு அந்த புள்ள சொன்னோன்னு அந்த பாம்பு திரும்பி ஓடிடுச்சு. இப்போ தான் அந்த பிள்ளைய மடியில் உட்கார வச்சு, அந்த பிள்ளை மடியில் உட்காந்து வாப்பாவுடைய தாடியை பிடிச்சிக்கிட்டு, யா அபத்தி அலம் யஅனில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், இன்னும் உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய அச்சத்தினால் கல்புகள் நடுங்குற நேரம் வரலையா? அல்லாஹ்வை நினைத்து யாருடைய கல்புகள் அஞ்சி நடுங்குமோ ஈமான் கொண்டவர்களுக்கு, அல்லாஹ் குர்ஆன் சொன்னால, அலம் யஅனில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா? அவருடைய கல்புகள் பயந்து நடுங்கிறதுக்கான நேரம் வரவில்லையா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறானே, உங்களுக்கு நேரம் வரலையான்னு கேட்டுச்சு அந்த புள்ள. மூமின் தானே, அல்லாஹ்வை அஞ்சு நடுங்கிற நேரம் வரலையா அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிடமே மாலிக் இப்னு தீனார் சொன்னார், நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். யா புனைய வ அன்தும் தாரிஃபூன் அல் குர்ஆன், நீங்களும் கூட குர்ஆனை அறிவீர்களோ? உங்களுக்கு கூட குர்ஆன் 2 வயசு பிள்ளை இறந்து போயிட்டியே, உங்களுக்கும் கூட குர்ஆன் தெரியுமா என்று கேட்ட பொழுது அப்போ அந்த புள்ள சொல்லுச்சு, யாபத்தி நஹனு அஅரஃபு மின்ஹு மின்கும், நஹனு அஅரஃபு பிஹி மின்கும், உங்களை விட குர்ஆன் எங்களுக்கு நல்லா தெரியும். அது வேற உலகம், இது வேற உலகம். உங்களை விட எங்களுக்கு குர்ஆன் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்ன பிறகு மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு ஒரு பாம்பு என்னை துரத்துச்சா, அந்த பாம்பை பற்றி எனக்கு விளக்கம் சொல்லல, என் பிள்ளைகிட்ட நான் கேட்டேன். என் பிள்ளை என்கிட்ட சொல்லுச்சு, அந்த பாம்பு வேற ஒன்றும் கிடையாது, அமலுக்க அசூ, உலகத்தில் நீங்கள் செஞ்ச கெட்ட செயல் தான். அந்த கெட்ட செயல் எந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களையே மலர்த்தி போடுற அளவுக்கு பலமாயிருச்சு. உங்களையே மலர்த்தி போடுற அளவுக்கு அது பலமாகி போச்சு. அந்த அளவுக்கு கெட்ட பாவத்தை நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்க. உடனே அந்த மாலிக் இப்னு தீனார் பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, இப்போ அக்பிரீனி அனி ஷேக், இந்த வயசானவர் நான் பார்த்தேனே அவருக்கு எனக்கு விளக்கம் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, அந்த பிள்ளை சொல்லுச்சு, அது வேறு யாரும் இல்லை, அமலுக்கா சாலிஹ், அதுதாங்க நீங்கள் செஞ்ச உலகத்தில் சாலிஹான அமல், அது ரொம்ப பலவீனமாக இருக்குது. நீங்கள் செஞ்ச கெட்ட அமல் பலமாக இருந்து நீங்கள் செஞ்ச சாலிஹான அமல் ரொம்ப பலவீனமாக இருக்குது. நீங்கள் செஞ்ச இந்த சாலிகான அமலை வைத்து பலவீனமான அமலை வைத்து அந்த பலமான அந்த கெட்ட செயலை உங்களால் என்ன செய்ய முடியல, எதிர்த்து நிற்க முடியலை. அப்போ அந்த நேரத்தில் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மீண்டும் அழ ஆரம்பிச்சிட்டு அந்த நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, நீங்களெல்லாம் யார், நிறைய பிள்ளைங்க உட்காந்துருக்கீங்கலாம் யார்? அப்போ அந்த மாலிக் இப்னு தீனார் நம்மளுடைய மகள், 2 வயசு மகள், எல்லா பிள்ளையும் கையை காட்டி சொல்லுச்சு, இவங்களெல்லாம் சிறு குழந்தைகளாக இருக்கும்போது பெற்றோர்களை விட்டு இறந்து போனார்களே, அந்த அடமான பொருட்கள், பதாயுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களின் அடமான பொருட்கள், நாங்களெல்லாம் எங்களுடைய பெற்றோர்களுக்காக சிபாரிசு செய்வோம். அந்த சிபாரிசு செய்கிற ஆற்றலை, உரிமையை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கின்றான். எங்கள் பெற்றவங்க யாராவது கஷ்டப்படுறாங்க, நரகத்துக்கு போகிற மாதிரி இருக்கிறாங்க, ஒரு பாவத்தை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்காக சிபாரிசு செய்கின்ற உரிமையை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கின்றான். எனவே அந்த உரிமையை பயன்படுத்தி தான் இப்போ நான் இந்த கனவு சொல்கிறாங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன்னாங்க. கனவு முடியுது. ஃபந்தஹபுத்து ஃபஸஅன், திடுக்கிட்டு விழித்தேன். விழித்த அடுத்த நிமிடம் வீட்டில் எவ்வளோகான சாராயம் இருக்கும் பார்த்தேன், அவ்வளத்தையும் கீழே கொட்டுறேன். ஓ கசரத்துல் ஆனியா, சாராய பாத்திரங்கள் அனைத்தையும் உடைத்து எறிந்தேன். ஓ துபுத்து இலல்லாஹி அஸ்ஸ வஜல்ல, அன்று இரவே நான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தேன். ஓ ஹாதா கான சபபு தௌபதி, இதுதான் என்னுடைய தௌபாவினுடைய காரணம். நல்ல கவனிங்க. மாலிக் இப்னு தீனார் மீண்டும் நினைவூட்டுகின்றேன். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாறு நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களேயானால் வலிமார்களில் மிக முக்கியமான இடத்துல இருப்பார். இறைநேச செல்வர்களில் மிக முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க மாலிக் இப்னு தீனார். முஹத்திஸுகளில் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறாங்க மாலிக் இப்னு தீனார். அதிலும் குறிப்பாக ஹதீஸ் துறையிலே அறிவிப்பாளர்களிலே கடினமான நிபந்தனைகளை போடக்கூடிய அறிஞர்கள் 2 பேர். அதில் ஒன்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ், இன்னொன்று 2வது இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ். இவங்க யாருமே யாரை ஒதுக்கலை, மாலிக் இப்னு தீனாரை. இன்னும் சொல்ல போனால் கடின நிபந்தனை போட்ட இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கே உஸ்தாதுக்கு உஸ்தாதாக இமாம் மாலிக் இப்னு தீனார் இருக்கின்றார்.
அந்த மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்த பல ஹதீஸ்களை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது சஹீஹ் புகாரிலே பதிவு செய்கின்றார் என்று சொன்னால் எவ்வளவு பரிசுத்தமான தௌபாவுக்கு சொந்தக்காரராக இமாம் மாலிக் இப்னு தீனார் மாறினார். நம்ம வாழ்க்கையை நம்மெல்லாம் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிட்டோமே, நம்மெல்லாம் எங்கே திருந்த போகிறோம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு கூட்டம், நம்மெல்லாம் எப்படி பெரிய ஆளாக போகிறோம், நம்மெல்லாம் எப்படி அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக போகிறோம் அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை இன்னொரு கூட்டம். ஆனால் நீங்கள் வரலாறு எடுத்து பார்ப்பீர்களே, ஆனால் இந்த ஷாபானுடைய மாசத்தை அடைகின்ற பாக்கியத்தை பெற்றவர்கள், அந்த மாசத்திலே அல்லாஹ்வுடைய தௌபாவை பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களும் நீங்கள் எடுத்து பார்த்தால் உலகத்தில் மிக பெரும் விண்மீன்களாக மின்னிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த ஷாபான் மாதம் இப்போ சொல்கிறேன், நம்ம காலங்கள் வஹாபிசம் பரவிவிட்ட காரணத்தினால, சிறப்பிற்குரிய இரவுகள் எல்லாம் மறுக்கப்படுகின்ற காரணத்தினால, சிறப்பிற்குரிய அமல்கள் எல்லாம் கேலிக்கூத்தாக ஆக்கப்படுகின்ற காரணத்தினால, நாளைக்கு ஒன்று கவனிங்க, நாளைக்கு மறுமைக்கு நீங்கள் தான் அமல் செய்யணும், நாளைக்கு மறுமைக்கு நான் தான் அமல் செய்யணும், நாளைக்கு மறுமைக்கு இன்னொருத்தன் வஹாபிகள் மாதிரி ஆட்கள் என்ன செய்ய முடியாது, நீ கையை காட்ட முடியாது. அவன் அமல் செய்யக்கூடாதுன்னு சொன்னான், அதனால் நான் செய்யலைன்னு நீங்கள் கையை காட்ட முடியாது, நீ கையை காட்ட முடியாதுங்க. அவன் சொன்னா நான் கேட்டேன்னு சொன்னா, என் தூதர் சொன்னாங்க, எங்க சஹாபாக்கள் சொன்னாங்க, நல்லடியார்கள் சொன்னாங்க, அதெல்லாம் விட்டு போட்டு ஏன்பா கேடு கட்டவங்க சொன்னதை கேட்டேன் கேட்பானா இல்லையா? வரலாறு பாருங்க, இஸ்லாம் என்பது வரலாறு அற்ற சமூகம் இல்லை. உலகத்துல சங்கிலி தொடரோடு ஒரு மார்க்கம் பாதுகாக்கப்படுதுன்னு சொன்னா அது இஸ்லாமிய மார்க்கங்க. உலகத்துல ஆதம் நபியிடம் இருந்து வரலாறு பாதுகாக்கப்படுகிற முதல் மனிதர் ஆதம் நபியிடம் இருந்து வரலாறு பாதுகாக்கப்படுகிற ஒரு சமூகம் என்றால் அது இஸ்லாமிய சமூகங்க. இன்னைக்கு நம்மள நல்ல காரியங்கள் இருந்து இது மாதிரி உயர்ந்த அந்தஸ்துகளை அடையக்கூடிய பாக்கியத்திலிருந்து நம்மளை திசை திருப்பது ஒரு கூட்டம் அப்படின்னு சொன்னா எதை மையமா வச்சு திருப்புறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சஹாபாக்களை பார்க்காதீர்கள், இமாம்களை பார்க்காதீர்கள். அவங்கள யாரு? நபி காலத்தை ஒட்டி வாழ்ந்தவர்கள், நபியிடம் பாடம் பயின்றவர்கள். அப்ப சஹாபாக்களை தூக்கி எறிந்துட்டு நல்லோர்களை தூக்கி எறிந்து விட்டு இன்னைக்கு யாரை பார்க்கணும்? இஸ்லாமிய வரலாறு என்பது பெருமான சலாச உருவாக்கிய சமூகம் தானே, உருவாக்கிய சமூகம் தானே. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களை அப்படியே உயிருக்கு உயிராக முன்னாடி ஹஜ்ரத் பேசுனாங்க. ஒவ்வொரு அமலையும் தேடி தேடி பார்க்கறாங்க. வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்தை வெளியில இன்னொருவர்கிட்ட போய் கேட்டு என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு என்ன அமல் செஞ்சாங்கன்னு கேட்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதுசா ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா டக்குன்னு புரிந்து கொண்டு உடனே போய் என்ன செய்யறாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்கறாங்க. அப்படின்னா எவ்வளவு துல்லியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அமல்களை, செயல்பாடுகளை சஹாபாக்கள் பார்த்து பார்த்து அதை செயல் வடிவத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படின்னா அந்த சஹாபாக்கள் காலகட்டத்தில் ஷாபான் மாசத்துல இரவுல நின்று வணங்கிய வணக்கத்திற்கு ஏராளமான சான்றுகள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யார் காலகட்ட சஹாபிகள் காலகட்டத்துக்கு, தாபீன்கள் காலகட்டத்துக்கு நெருக்கமா வாழ்ந்தவங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தெளிவா சொல்றாங்க, ஏங்க 100 ஹிஜ்ரி 150 பிறந்து 204 வஃபாத்தான இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் நபி காலகட்டத்துக்கு சஹாபாக்கள் காலகட்டத்துக்கு நெருக்கங்க. 1447க்கு கீழே பின்னாடி நின்றுட்டு இருக்கமே, நபிக்கும் நமக்கு எவ்வளவு தூரத்தை நிக்கிறோம். அந்த ஷாஃபி இமாம் சொல்றாங்க, ஏப்பா எங்க காலகட்டத்தில் நாங்க எல்லாம் நம்புறோங்கிறாங்க. நாங்க நம்புறோம், எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது, மார்க்கத்தின் அடிப்படையில் கிடைத்தது. இந்த இரவு சிறப்பிற்குரிய இரவு, இந்த இரவில் கேட்கப்படுகிற துஆ அங்கீகரிக்கப்படும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. எவ்வளவு நெருக்கமான காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க. அப்ப இவங்களெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அப்புறம் தான் புது கருத்து சொல்ல முடியும், மார்க்கத்தில் இல்லாத கருத்தை சொல்ல முடியும். சஹாபி விடு, அவர் ஷாபான் மாசத்து நோன்பு வச்சாரா, அது தேவையில்ல தூக்கி விடு அப்படின்னா தானங்க இன்னைக்கு உங்களை குழப்ப முடியும், மண்டை கழுவ முடியும். ஆனால் ஒரு விஷயத்தில் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், ஷாபான் மாசம் சிறப்பிற்குரிய மாசம். சொன்ன என்னுடைய உஸ்தாத் சொன்னாங்கல்ல, அதாவது ரஜபுக்கும் 2 மாசத்துக்கு இடையில, ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில் ஒரு மாதம் உண்டு. மக்கள் கஃபலத்தாக இருக்கிறார்கள், பொடுபோக்காக கவனக்குறைவாக இருக்கிறார்கள். ரஜபுக்கு அடுத்து ஷாபான், ஷாபானுக்கு அடுத்து ரமலான். அப்ப ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில் ஷாபான் மாசம் இருக்குது, மக்கள் கஃபலத்தா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்களே இல்லையா? நபி காலத்தில் கஃபலத்தா இருந்தாங்க, இன்னைக்கு கஃபலத்தை ஆக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இன்னைக்கு அதை கஃபலத்தை ஆக்குறதுக்கு ஒரு கூட்டம் வந்துருச்சுங்க. இன்னும் சொல்ல போனா அதை தாண்டி அதை மறுக்க வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்துருச்சு, இந்த ஷாபான் மாசத்தினுடைய புனிதத்தை கெடுப்பதற்கு. அப்ப அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் சொன்னாங்கல்ல, ஒரு ஹதீஸ் சொன்னாங்கல்ல, அந்த உசாமரோட ஹதீஸ், அது ஆதாரபூர்வமான ஹதீஸ்ங்கிறேன். அப்ப இந்த மாசத்திற்கென்று ஒரு சிறப்பு, இந்த மாசத்தில் 15ஆம் இரவு பராத் இரவுக்கென்று ஒரு சிறப்பு. அந்த இரவில் அல்லாஹ்வினுடைய அருளை பெற்று மிகப்பெரிய இறைநேசர்களாக மாறிய இஸ்லாமிய வரலாறு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷாபான் மாசத்தினுடைய இரவை
அவனுக்கு பொருத்தமான வழியில் கழிக்கக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் நம்மை சேர்ப்பானாக. கியாமத்து நாள் வரை இந்த மார்க்கத்தின் பிரகாரம் வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய வழிகாட்டுதல்களை, அவருடைய அழகிய வாழ்வியலை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. இந்த ஷாபான் மாதத்தினுடைய இரவில் அல்லாஹ் என்னென்ன சிறப்புகள் இருக்குது என்று சொல்லியிருக்கிறானோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களோ, அத்தனை சிறப்புகளையும் அடையக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்ப்பானாக. எல்லா வகையான பலா முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கடன் தொல்லைகளை விட்டும், கண் திருஷ்டியை விட்டும், பொறாமைகளை விட்டும், அனைத்தையும் விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் பரிசுத்தமான ஒரு மூமினாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் எல்லோருக்கும் நிறைவாக வழங்குவானாக. நாளை மறுமையிலே மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே நபிக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும், நபி அவர்களை காணும் பாக்கியத்தையும், நபி அவர்களோடு உரையாடக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுதினமும் கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய நற்பாக்கியத்தை பெற்ற நன்மக்கள் சமூகத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்து அருள்புரிவானாக. வாய்ப்படுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரன் ஃபித்தாரைன் வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.